அனைவருக்கும் வணக்கம். இது உங்களால் உருவானவன் சேனல்ல இருந்து பிரியன். நீ சொல்லு பாப்பா, உன் பேர் என்ன? கோபிகாஸ்ரீ. கோபிகாஸ்ரீ எத்தனாவது படிக்கிறீங்க? மூணாவது படிச்சுக்கிட்டே என்ன வாழ்த்து பாட்டு தெரியுமா உனக்கு? வாழ்த்து பாட்டுனா தாய்மணி கொடியா? என்னது? தாய்மணி கொடியா? தாய்மணி கொடியா? அந்த வாழ்த்து பாட்டை கேட்கல, நான் கேட்கறது உன் பாட புத்தகத்தில் வரும்ல அந்த வாழ்த்து பாட்டை கேட்குறேன். மனப்பாட பாட்டு. தோணுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற சென்றமில்லை, வேணுகின்ற போதெல்லாம் விளைகின்ற அனைத்திலுமே உன்னை தவிர விலகில் என்னை காக்க பொன்ன பொருளை போதி வைக்க இல்லையுமா. கவிஞர் கண்ணதாசன். வர்றா. நடிப்பில் மட்டும் இல்லை, படிப்புலையும் நல்லா பண்ணுவேன்னு சொல்கிறேன். என் கோபி, நல்லா படிப்பியா நீ? ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பியா? அதை உடச்சிடக்கூடாது. இது கிடையாது, அதை உடச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கியே. ஒழுங்கா அப்படி கையில். சரி, இந்த வயலை பற்றி என்ன நினைக்கிற கோபி? எதுவுமே நினைக்க மாட்டேன். இல்லை கோபி, அப்படி சொல்லக்கூடாது. ஏதாச்சும் இருக்கும்ல. இப்போ வயலில் என்ன பண்ணுவாங்க? வயல் தான் பார்ப்பாங்க. வயல் எப்படி பார்ப்பாங்க? விவசாயம் பண்ண மாட்டாங்களா? விவசாயம் மாடை வச்சு தான் பார்ப்பாங்க. மாடை வச்சு? சரி, மாடை வச்சு பண்ணுவாங்க. இங்கே என்ன பண்ணுவாங்க? மாடை வச்சு என்ன பண்ணுவாங்க? விவசாயம் மாடை வச்சு அடிப்பாங்க. அடிப்பாங்களா? எதை அடிப்பாங்க? மாடை வச்சு உழுகலட்டி அடிப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. சரி. உங்கள் வீட்டில் எத்தனை மாடு நிற்கிது? 3 மாடு இருக்கு. எத்தனை மாடு பால் கறக்கும்? எல்லா மாடு தான் பால் கறக்கும். அதை ஒழுங்கா இப்படி அது இது கிடையாது. இப்போ லிப்ஸ்டிக்கில் அப்படி பூசுவோம்ல, அது கிடையாது. நிறையா இருக்குது. சரியா? பனை மட்டும் நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப அவசியம். என்ன, இது பனை மரம் எல்லோரும் நடணும், விவசாயம் பண்ணணும். விவசாயம் பண்ணால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். என்ன சொல்கிற? ஆமாம். நீ விவசாயம் பண்ண போறியா இல்லை இந்த மாதிரி வேலைக்கு எல்லாம் போறியா? ஃபேக்ட்ரி அது மாதிரி? விவசாயம் பண்ணணும். சரி சரி. விவசாயம் பண்ணி என்ன பண்ணுவேன்? விவசாயம் பண்ணி வயலை பார்த்துக்கிட்டு இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு போடுவியா? போடுவேன். ஆனால் நிவேதாக்கு மட்டும்தான் போட மாட்டேன். ஏன், நிவேதா உனக்கு என்ன பண்ணுச்சு? சிரிக்கக்கூடாதா நிவேதா? விளையாட மட்டும் தான் சிரிக்கணும். எல்லா நேரமும் சிரிக்கக்கூடாதா? சரி சரி. ரொம்ப நன்றி. இன்டர்வியூ எடுத்தது, கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன. இந்த மாதிரி நோண்டை பிடிச்ச கையை வச்சு பண்ணிட்டு தெரியக்கூடாது. சரியா? ஒழுங்கா வச்சுக்கணும், உடச்சி விட்டு போயிடக்கூடாது. சரி, மீண்டும் சந்திப்போம். நன்றி சொல்லு. நன்றி. என்ன ரொம்ப கோவமா சொல்றீங்க? காலைல சாப்பிடலையா?